செய்திகள். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி பொது மருத்துவமனை பழைய வளாகம் முன்பாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் கேட்டை உடனடியாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க வேண்டும் என சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கோரிக்கை விடுத்தார். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி பொது மருத்துவமனை பழைய வளாகம் நீண்ட நாட்களாக செயல்பட்டு வருகிறது. இங்கு நுழைவாயில் வழியாக பொதுமக்கள் சிரமமின்றி சென்று வந்ததை தற்போது மற்றொரு கேட் வழியாக செல்வதால் பெரும் சிரமத்திற்கு ஆளாவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இதனை சென்ற வாரம் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் முகுந்தன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு தனது சொந்த செலவில் பொதுமக்கள் சென்று வர சுழல் கேட் அமைத்து தருவதாக உறுதியளித்தார். இது தொடர்பாக சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச் செயலாளர் பார்வையிட்டு மாவட்ட நிர்வாகத்திற்கு இதை பொதுமக்கள் பயன்பாட்டில் திறந்துவிடக் கோரி கோரிக்கை வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் AIYF அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற உள்ளது. பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம், சாதி மதவெறி இல்லாத தமிழ்நாடு என கோரிக்கையை முன்வைத்து தமிழ்நாடு முழுவதும் 1 கோடி கையெழுத்து இயக்கம் நடைபெறுவதை முன்னிட்டு AIYF நாமக்கல் மாவட்ட குழு சார்பில் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அலுவலகத்தில் தமிழக வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு லோகேஷ் தமிழ்செல்வன் அவர்கள் முதல் கையெழுத்து போட்டு தொடங்கி வைத்தார். ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு ஸ்ரீ வராகி அம்மனுக்கு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. பிரத்யங்கரா தேவி ஆலயத்தில் சாந்த ஸ்ரீ சர்க்குரு சீனிவாச சித்தர் தலைமையில் கோலாகலமாக விழா நடந்தது. இதில் உலகில் அன்பு, அமைதி நிலவ வேண்டியும் விவசாயம் உள்ளிட்ட அனைத்து தொழில்களும் சிறந்திடவும் பக்தர்கள் வாழ்வில் செல்வ வளம் பெருகி கொழித்திட வேண்டியும் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு மகா யாக சிறப்பு வழிபாடுகள் காலை முதல் மாலை வரை வெகு சிறப்பாக நடைபெற்றது. கோவையில் பார்வைத்திறன் குறைபாடுடையோருக்கு இலவச தொழில் பயிற்சி மையத்தை ரோட்டரி கிளப் தொடங்கியது. கோவையில் பார்வைத்திறன் குறைபாடு உடையவர்களுக்கு கணினி, டிஜிட்டல் அறிவு மற்றும் நிதி மேலாண்மை உள்ளிட்ட தொழில் பயிற்சியினை வழங்கும் ஸ்மார்ட் தொழில் பயிற்சி மையம் கோவை உப்பளிப்பாளையத்தில் உள்ள தேசிய பார்வையற்றோர் கூட்டமைப்பு வளாகத்தில் திறந்து வைக்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி மற்றும் துபாய் டவுன்ஷிப் ரோட்டரி கிளப் ஆகியவை இணைந்து ரோட்டரி அறக்கட்டளையின் பன்னாட்டு மானிய திட்டத்தின் கீழ் சுமார் $76,000 அமெரிக்க மதிப்பில் இந்த திட்டத்தை உருவாக்கி உள்ளன. இதில் முதல் கட்டமாக 25 மாணவர்களுக்கு கணினி பயன்பாடுகள், டிஜிட்டல் திறன்கள், நிதி மேலாண்மை மற்றும் பணியிட தயார் நிலை சார்ந்த சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இத்திட்டத்தின் முக்கிய சிறப்பம்சமாக பார்வைத்திறன் குறைபாடுடைய 10 பேருக்கு பயிற்சியாளராக வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கட்டுமான துறையில் காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளும் வழிமுறைகள் குறித்து நாட்கான் 2026 எனும் மாநாடு கோவை அவினாசி சாலையில் உள்ள மெர்லிஸ் ஹோட்டலில் நடைபெற்றது. கட்டுமான துறையில் காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளும் வழிமுறைகள் குறித்து நாட்கான் 2026 எனும் மாநாடு கோவை அவினாசி சாலையில் உள்ள மெர்லிஸ் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்திய கன்சல்டிங் சிவில் இன்ஜினியரிங் சங்க தலைவர் ராஜேந்திர கல்பாவி ராவ் தலைமையில் நடைபெற்ற இதில் கோவை மைய தலைவர் பரமேஸ்வரன், ரகுநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் இந்தியா மட்டுமின்றி அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, மலேசியா, தாய்லாந்து, கனடா மற்றும் பல்வேறு ஆசிய நாடுகளை சேர்ந்த முன்னணி சிவில் பொறியியல் வல்லுநர்கள் மாநாட்டில் பங்கேற்றனர். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியானதை கண்டித்து கொடைக்கானலில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியா முழுவதும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காங்கிரஸ் கட்சியினர் மூஞ்சிக்கல் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீட் தேர்வின் போது வினாத்தாள் வெளியானதை கண்டித்தும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆம்பூர் அருகே பனைமரத்தை எரித்தவர்கள் மீது வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த மேலக்குப்பம் கிராமத்தில் உள்ள ஏரி பகுதியில் பல ஆண்டு காலமாக ஏராளமான பனை மரங்கள் அடர்ந்து வளர்ந்துள்ளன. இவை அப்பகுதியில் நிலத்தடி நீர் மட்டத்தை பாதுகாத்து வந்த நிலையில் இந்த பனை மரங்களுக்கு மர்ம நபர்கள் சிலர் தீ வைத்துள்ளனர். இதனால் பல பனை மரங்கள் முற்றிலும் எரிந்து சாம்பலாகி உள்ளது.
மேலும் ஏற்கனவே இந்த பகுதியில் உள்ள மேல்குப்பம் ஏரியிலிருந்து நள்ளிரவு நேரங்களில் விதியை மீறி அதிக அளவில் மண் கடத்தல் சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்ததாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை ஈவென்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தனது விஷன் 2030 வரைபடத்தை இன்று வெளியிட்டது. சென்னை ஈவென்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் தனது முதன்மை வருடாந்திர மாநாடான இமேஜின் 2026க்கு முன்னதாக சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தனது விஷன் 2030 வரை வரைபடத்தை இன்று வெளியிட்டது. இதில் நேரடி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், குறிப்பிட்ட இடங்களை தேர்ந்தெடுத்து நடத்தப்படும் திருமணங்கள், வணிக நிகழ்வுகள், கண்காட்சிகள் மற்றும் கலாச்சார சுற்றுலா ஆகியவற்றின் தேவை அதிகரித்து வருவதால் இந்தியாவின் அனுபவம் சார்ந்த பொருளாதாரம் நாட்டின் மிக வேகமாக வளர்ந்து வரும் துறைகளில் ஒன்றாக உருவெடுத்து வரும் வேளையில் இந்த வரைபடம் வெளியிடப்பட்டுள்ளது. கொடைக்கானல் ஏரி சாலையில் ஸ்விஃப்ட் வாகனம் தலைகீழாக கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் காரில் பயணித்த 4 லேசான காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு ஸ்விஃப்ட் காரில் சுற்றுலா வந்த 4 இளைஞர்கள் அதிவேகமாக காரை இயக்கி சென்றதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அதிவேகமாக சென்ற ஸ்விஃப்ட் கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அங்குள்ள மின்கம்பத்தில் இடித்து தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனைத் தொடர்ந்து இந்த சாலையில் நடைபெற்று மேற்கொண்ட உள்ளூர் பொதுமக்கள் இணைந்து தலைகீழாக காருக்குள் லேசான காயங்களுடன் சிக்கி தவித்த 4 மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆம்பூர் நகராட்சி ஆணையரை கண்டித்து உறுப்பினர்கள் தர்ணா போராட்டம் நடத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகரமன்ற சாதாரண கூட்ட அரங்கில் நகரமன்ற தலைவர் பத்தேகான் ஏகாஸ் அகமத் தலைமையில் நடைபெற்றது. இதில் துணைத் தலைவர் MR ஆறுமுகம், நகராட்சி ஆணையர் முத்துசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்வில் சில நகரமன்ற உறுப்பினர்கள் நகராட்சியில் வளர்ச்சி பணிகள் நடைபெறாமல் பணிகளுக்கு டெண்டர் விடப்படாமல் இருப்பது குறித்தும் மேலும் சில கோரிக்கைகள் குறித்தும் கேள்வி எழுப்பினர். மேலும் அவர் நகர்மன்ற உறுப்பினர்களை பார்த்து கூறிய வார்த்தையை திரும்ப பெற வலியுறுத்தி நகர்மன்ற தலைவர் மேஜை முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். அவர்களை சில நகரமன்ற உறுப்பினர்கள் சமாதானம் செய்ததை தொடர்ந்து கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் விவசாயிகள் பல வகையான கோரிக்கைகளை முன்வைத்து உரையாற்றினர். மேலும் துறை சார்ந்த அலுவலர்கள் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அவர்களது தேவையான பயிர்கள் எந்தெந்த பகுதியில் உள்ளது என்றும் அதற்கான இருப்பு இருப்பதை ஆய்வு செய்து விரைந்து உங்களுக்கு கொடுப்போம் என்று உறுதியளித்தனர். இந்த கூட்டத்தில் அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் வருவாய் மாவட்ட அலுவலர், மக்கள் செய்தி தொடர்பாளர் அலுவலர் மோகன் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கோவை ஈச்சாரி பகுதியில் இருந்து புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டுமான தளத்தில் இருந்து வாடகை ஆட்டோவில் வந்து சாவகாசமாக இரும்பு கம்பிகளை திருடி சென்ற வாலிபரின் CCTV காட்சிகள் வெளியாகி அப்பகுதி வீட்டின் உரிமையாளர் மற்றும் பில்டர்கள் இடையே பீதியை ஏற்படுத்தி உள்ளது. கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஆள் நடமாட்டம் இல்லாத மற்றும் காவல் குறைவான புதிய கட்டுமான பகுதிகளை குறிவைத்து கம்பி உள்ளிட்ட விலை மதிப்புள்ள பொருட்களை திருடும் சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் ஈச்சனாரி பகுதியில் கட்டப்பட்டு வரும் புதிய வீட்டிற்கு தேவையான இரும்பு கம்பிகளை பக்கத்து சந்து பகுதியில் பாதுகாப்பாக வைத்திருந்தனர். அப்போது அங்கு வாடகை ஆட்டோவில் வந்து இறங்கிய வாலிபன் ஒருவன் அங்கிருந்த கம்பிகளை தூக்கி ஆட்டோவில் ஏற்றி தப்பி ஓடியுள்ளார். இந்த காட்சிகள் அனைத்தும் அங்கு பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவில் மிக தெளிவாக பதிவாகி உள்ளது. டெல்லியில் போராடும் மாணவர்களுக்கு ஆதரவாக SFI, DYFI, மாதர் சங்கம் உள்ளிட்ட அனைத்து முற்போக்கு இயக்கங்கள் சார்பில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை காந்திபுரம் பகுதியில் SFI, DYFI, மாதர் சங்கம் உள்ளிட்ட அனைத்து முற்போக்கு இயக்கங்கள் சார்பாக மத்திய அரசுக்கு எதிராகவும் டெல்லியில் போராடும் மாணவர்களுக்கு ஆதரவாகவும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் மதிமுக அலுவலகம் அருகில் இருந்து காந்திபுரம் ரவுண்டானா வரை பேரணியாக வந்த அவர்கள் மத்திய அரசை கண்டித்தும் மத்திய கல்வித்துறை அமைச்சரை ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தஞ்சையை அடுத்த புன்னைநல்லூர் செட்டித்தெருவில் உள்ள
வடபத்ர காளியம்மன் கோவிலில் நடைபெற்ற திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சையை அடுத்து பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் செட்டி தெருவில் அமைந்துள்ள வடபத்ர காளியம்மன் கோவிலில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த கோவில் ஒவ்வொரு ஆண்டு திருவிழாவும் வெகு சிறப்பாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு 36வது ஆண்டு திருவிழா கடந்த 13ஆம் தேதி முதல் தொடங்கி வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி 25வது ஆண்டு திருநடன வீதி உலாவும் 3ஆம் ஆண்டு பால்குட உற்சவ வீதி உலாவும் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து வடபத்ர காளியம்மன் மஞ்சள் சரடு அணிந்து மங்களகாளி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அடுத்த நந்தியாலம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு பூஞ்சோலை மாரியம்மன் திருக்கோவிலில் 2ஆம் வெள்ளி திருவிழா பக்தி பரவசத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அடுத்த நந்தியாலம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு பூஞ்சோலை மாரியம்மன் திருக்கோவிலில் 2ஆம் வெள்ளி திருவிழா பக்தி பரவசத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இத்திருவிழாவில் ஊரின் பெரியவர்கள் மற்றும் நாட்டாமைக்காரர்கள் தலைமையில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். அதிமுக திருப்பூர் மாநகர் மாவட்டம் நெருப்பெரிச்சல் பகுதி கழகம் வார்டு எண் 4 உள்ள நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்வு வட்டக்கழக செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான SMS துரை தலைமையில் நடைபெற்றது. அதிமுக திருப்பூர் மாநகர் மாவட்டம் நெருப்பெரிச்சல் பகுதி கழகம் வார்டு எண் 4 உள்ள நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்வு வட்டக்கழக செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான SMS துரை தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் வேல்குமார், சாமிநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயல்பாட்டாளர் பட்டுலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பகுதி கழக துணை செயலாளர் ஆனந்த கோபால் உள்ளிட்ட பகுதி கழக நிர்வாகிகள், பகுதி சார்பு அணி செயலாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் வாவிபாளையம் KSP திரையரங்கில் ஜனநாயகன் திரைப்படம் காண வருகை புரிந்த வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா அவருக்கு திரையரங்க உரிமையாளர் தவிக பொறுப்பாளர் பாலகுமார் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தார். திருப்பூர் வாலிபாளையம் அருகே உள்ள KSP திரையரங்கில் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா அவர்கள் அக்கட்சி நிர்வாகிகளுடன் ஜனநாயகன் திரைப்படத்தை கண்டு ரசித்தார். வருகை தந்த அவருக்கு திரையரங்க உரிமையாளர் மற்றும் தவிக நிர்வாகியான பாலகுமார் பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தார். இதில் மாவட்ட பொருளாளர் வெள்ளைசாமி, பகுதி செயலாளர் கோவிந்தசாமி மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் பங்கேற்றனர். திருப்பூரில் ஜனநாயகன் திரைப்பட டிக்கெட் 500 ரூபாய்க்கு விற்பனையானதாக ஆடியோ வெளியானதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூரில் வெள்ளக்கோவில் பகுதியில் வெளியாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் டிக்கெட்டுகள் 500 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. மேலும் இது தொடர்பாக டிக்கெட் விற்பனை குறித்து பேசப்பட்டதாக கூறப்படும் ஒரு ஆடியோ மற்றும் பண பரிவர்த்தனை தொடர்பான ஸ்கிரீன்ஷாட் கிடைத்துள்ளது. இந்த குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விசாரித்து விதிமீறல் நடந்திருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாழப்பாடி அருகே ஸ்ரீ ஆதி வராகியம்மன் கோவில் 10ஆம் நாள் ஆஷட நவராத்திரி விழா கோலாகலமாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள ஸ்ரீ ஆதி வராகியம்மன் கோவிலில் தசமி திதியை முன்னிட்டு 10ஆம் நாள் ஆஷாட நவராத்திரி விழா குருஜி ஸ்ரீ ஸ்ரீல பாலசுவாமிகள் திருவருளால் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவையொட்டி மூலவர் மற்றும் முற்றவர் அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் அம்மன் வண்ண மலர்களாலும் பல்வேறு காய்கறி தோரண மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஓசூர் அருகே வனப்பகுதியில் உள்ள சாமி ஏரியில் தாகத்தை தீர்க்க வந்த நரிகளை பொதுமக்கள் வீடியோ எடுத்து ரசித்தனர். ஓசூர் அருகே தேன்கனிக்கோட்டை அடுத்துள்ள வனப்பகுதியில் வாழும் நரிகள் கூட்டம் குட்டிகளுடன் சாமி ஏரி பகுதிக்கு வந்து சுதந்திரமாக விளையாடி மகிழ்ந்தன. அப்போது ஏரியில் தண்ணீர் குடித்து தாகத்தை தீர்த்து கொண்டன. மேலும் ஏரியில் நரிகள் கூட்டம் நிற்பதை பார்த்த அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் தங்களது செல்போன்களில் அதனை வீடியோ எடுத்து பார்த்து ரசித்தனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர் மீது இளம்பெண் புகார் அளித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு கண்ணமங்கலம் கூற்றோடு மாசாப்பேட்டை அண்ணாநகர் பகுதியை சேர்ந்தவர் பவ்யலட்சுமி.
இவருக்கு திருமணமாகி குழந்தை உள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் சென்னை முதல்வர் தனிப்பிரிவு, டிஜிபி அலுவலகம், மகளிர் ஆணையம் ஆகிய இடங்களில் தமிழக வெற்றி கழகத்தின் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் மீது புகார் கொடுத்து சமூக வலைதளங்களில் வீடியோ புகார் கொடுத்து செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரியில் ஸ்ரீ நந்திவர்மன் சிலம்பாட்ட களரி கழகம் சார்பில் சிலம்பம் மற்றும் களரி போட்டிகள் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரியில் ஸ்ரீ நந்திவர்மன் சிலம்பாட்ட களரி கழகம் சார்பில் சிலம்பம் மற்றும் களரி போட்டிகள் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி சிலம்பம் களரி கழகம் ஆசான் எம் கோவிந்தன் தலைமையில் நடைபெற்றது. இந்த போட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கல்பாக்கம் இளம்பகவன், செங்கல்பட்டு மாவட்ட சிலம்பாட்ட கழகத்தின் செயலாளர் சென்னா கேசவலு, மாஸ்டர் ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு சிலம்பம் மற்றும் களரி போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். ஜெயங்கொண்டம் சட்டமன்றத்தை பசுமையாக்கும் வகையில் மரக்கன்றுகள் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களையும் பசுமையாக்கும் வகையில் மரக்கன்றுகள் வழங்கும் திட்டத்தை ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் தொடங்கி வைத்தார். ஆண்டிமடம் ஒன்றியத்துக்குட்பட்ட பெரிய கிருஷ்ணாபுரம் ஊராட்சியில் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டத்தில் முதல் கட்டமாக 1,05,000 மரக்கன்றுகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். இதில் பொதுமக்கள், இயற்கை ஆர்வலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மருத்துவர் ராமதாஸ், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நீட் தேர்வை எதிர்த்தும் ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலகவும் வலியுறுத்தி செங்கல்பட்டு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஒன்றிய கல்வி அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி நீட் தேர்வை எதிர்த்தும் மத்திய கல்வி அமைச்சரை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு செங்கல்பட்டு நீதிமன்ற வளாகம் முன்பு அரசு வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் சங்கர் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், மூத்த மற்றும் இளம் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரத்தில் நீட் தேர்வினை ரத்து செய்ய வேண்டும், மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக கோரி விழுப்புரம் சட்டக்கல்லூரி முன்பாக சட்டக்கல்லூரி மாணவர் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் சட்டக்கல்லூரி முன்பாக சட்டக்கல்லூரி மாணவ கூட்டமைப்பினை சேர்ந்த மாணவ மாணவிகள் மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும், நீட் தேர்வினை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கல்லூரி வளாகத்தின் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோரிக்கைகள் குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் மதுரை வழக்கறிஞர் சங்கம் சார்பாக மாவட்ட நீதிமன்றத்தின் முன்னால் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டத்தில் மதுரை வழக்கறிஞர் சங்கம் சார்பாக மாவட்ட நீதிமன்றத்தின் முன்னால் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் ஜாபர் அலி மீது பேரையூர் காவல் நிலைய ஆய்வாளர் முனியாண்டி அவர்கள் பொய் புகார் பெற்றதை கண்டித்து பரமக்குடி காவல் நிலையம் வழக்கறிஞர் முருகேந்திர பாண்டி என்பவர் மீது பொய்யான வழக்கு பதிந்ததை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் கோஷமிட்டனர். ஆம்பூர் அருகே குடும்ப தகராறு ஏற்பட்டதில் காலையில் மனைவி மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த உடையராஜபாளையம் பகுதியை சேர்ந்தவர் பாபு. இவருக்கு ஸ்ரீதேவி என்பவருடன் திருமணமாகி 2 ஆண் மற்றும் 1 பெண் பிள்ளை என உள்ள நிலையில் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 3 மாதங்களாக ஸ்ரீதேவி தனது தாய் வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் நேற்று இரவு மீண்டும் உடையராஜபாளையம் பகுதியில் உள்ள தனது கணவர் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது கணவன் மனைவி இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை ஸ்ரீதேவி உயிரிழந்த நிலையில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கணவன் பாபு ஆம்பூர் கிராமிய காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் யானைகள் விளைநிலங்களுக்கு வருவதை தடுக்க மின்வேலிகள் அமைத்து விவசாயத்தை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது.
மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி வளர்மதி, மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திருமதி உமா, ஆட்சியர் நேர்முக உதவியாளர் ஏஞ்சலின் பொன்ராணி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விவசாயிகள் கூட்டத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு ஏரிகளில் வண்டல் மண் எடுக்க விவசாயிகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும், கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடனை ரத்து செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுக்களை கொடுத்தனர். எடப்பாடியின் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கான அரசு சேவைகள் நலத்திட்ட முகாம் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு உபகரணங்கள் எடப்பாடியில் இன்று நடைபெற்றது. சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சியில் இன்று தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கான அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட முகாம் நகர்மன்ற தலைவர் பாஷா தலைமையில் நகராட்சி ஆணையாளர் ரமேஷ் முன்னிலையில் நடைபெற்றது. முகாமினை நகரமன்ற தலைவர் பாஷா குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து இம்முகாமில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவரது குடும்பத்திற்கான நலத்திட்டங்கள், கழிவுநீர் மற்றும் செப்டிக் டேங்க் பணியாளர்களுக்கு கழிவுநீர் சேகரிப்பு, தொழிலாளர்களுக்கான நலத்திட்டங்கள் மற்றும் சமூக பாதுகாப்பு உரிமைகள் வழங்கும் முகாம் நடைபெற்றது. குன்றத்தூரில் அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளி கட்டடத்தை அமைச்சர் தென்னரசு திறந்து வைத்தார். 2.97 லட்சம் மதிப்பீட்டில் நபார்டு வங்கி உதவி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட குன்றத்தூர் அரசின் மகளிர் மேல்நிலை பள்ளி கட்டடத்தை காஞ்சி மாவட்ட ஆட்சியர் தி ஸ்னேகா தலைமையில் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் SPK தென்னரசு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நளினி, பள்ளி தலைமை ஆசிரியர் சேகோ தனலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். கொடைக்கானலில் காவலருக்கு சிகிச்சை அளிக்க மறுத்த செவிலியர்கள், அரசு மருத்துவமனையை சூறையாடிய காவலர், நோயாளிகளின் முக்கிய ஆவணங்கள் கிழித்து எறிந்தும் மருத்துவ கருவிகள் உடைத்தும் அட்டகாசம் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள அரசு மருத்துவமனையில் இன்று அதிகாலை காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரியும் தங்கபாண்டி என்பவர் உடல்வலி என்று கூறி அவசர சிகிச்சை பிரிவில் சென்று அங்கிருந்த செவிலியரிடம் சிகிச்சை அளிக்குமாறு கேட்டுள்ளார். ஆனால் அவர் மது அருந்தி இருப்பதாக கூறி செவிலியர் சிகிச்சை அளிக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தங்கபாண்டி அங்கிருந்த பொருட்களை சூறையாடியுள்ளார். தொடர்ந்து கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய செவிலியர்கள் நோயாளிகளிடம் கடுமையாக நடந்து கொள்வதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு இருந்து வந்த நிலையில் தற்போது அரசு மருத்துவமனையில் நடந்த இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை பைக் டெக்னீஷியன் வெல்ஃபேர் அசோசியேஷன் முப்பெரும் விழா கொண்டாட்டம் தீரன் மஹாலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவை மாவட்ட பைக் டெக்னீஷியன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அமைப்பின் பிரம்மாண்ட தொடக்க விழா, தமிழ்நாடு இருசக்கர வாகன பழுது நீக்கும் தலைமை நல சங்கத்துடன் இணையும் விழா மற்றும் சங்க உறுப்பினர்களுக்கு சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டை வழங்கும் விழா என முப்பெரும் விழா கொண்டாட்டம் கோவை கருத்தம்மப்பட்டியில் உள்ள தீரன் மஹாலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தலைவர் ஜி சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் செயலாளரும் கோவை எண்ணெய் ஆட்டோ கேரேஜ் நிறுவனரும் சமூக சேவகருமான சண்முகம் அவர்கள் வரவேற்புரையாற்றினார். மேலும் இவ்விழாவில் சங்கத்தை சார்ந்த மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அவரது குடும்பத்தினர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விருதுநகரில் நேற்று 3 திரையரங்குகளில் நடிகரும் முதல்வருமான விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் திரையிடப்பட்டது. விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வம் அமிர்தராஜ் திரையரங்கில் நடைபெற்ற ரசிகருக்கான சிறப்பு காட்சியை காண வந்தார். அந்த திரைப்பட காட்சியின் போது MLA தரப்பில் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட வீடியோ ஒன்று திரையிடப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த வீடியோவில் கடந்த சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது செய்தி தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பப்பட்ட விருதுநகர் தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் தோல்வி என்ற செய்தியை ரெக்கார்ட் செய்து அந்த வீடியோவை ஒளிபரப்பு செய்துள்ளார். மேலும் அந்த வீடியோவில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது MLA செல்வம் வாக்கு சேகரித்த காட்சிகளும் வெற்றிக்கு பிறகு அவர் கலந்து கொண்ட நிகழ்வுகள் குறித்த காட்சிகளும் ஒளிபரப்பு செய்துள்ளன. இந்நிலையில் திரையரங்கில் படம் பார்க்க வந்த பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் தேர்தல் தோல்வியை மையப்படுத்தி தயாரித்த வீடியோவை திரையிட்டதற்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். சர்வதேச அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்று சொந்த ஊருக்கு திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. சர்வதேச அளவிலான சிலம்பம் போட்டி மிஷன் ஒலிம்பிக் அசோசியேஷன் மூலம்
பாண்டிச்சேரியில் உள்ள ராஜீவ்காந்தி இண்டோர் ஸ்டேடியத்தில் கடந்த 19ஆம் தேதி நடைபெற்றது. இதில் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து சாதனை படைத்து இன்று காலை சொந்த ஊருக்கு திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஊத்தங்கரை யூனியன் மூங்கிலேரியில் கூட்டுறவு பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய கோரி தமிழக முதல்வருக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த மூங்கிலேரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் முன்பு விவசாயிகள் கூட்டுறவு பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மனு கொடுக்கும் நிகழ்ச்சியும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் விவசாயி வஜ்ரவேல் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் விவசாயிகளுக்கு அளித்த உத்தரவாதத்தின்படி கூட்டுறவு பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டி தமிழக அரசு மற்றும் கூட்டுறவு சங்கத்தை கண்டித்தும் விவசாயிகள் கோஷம் எழுப்பினர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி வட்டம் அட்டவணை அனுமன்பள்ளி கிராமத்தில் வருவாய்த்துறை குறைதீர் முகாம் கலெக்டர் கந்தசாமி தலைமையில் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி வட்டம் அட்டவணை அனுமன்பள்ளி கிராமத்தில் வருவாய்த்துறை குறைதீர் முகாம் கலெக்டர் கந்தசாமி தலைமையில் நடைபெற்றது. முகாமில் சிறப்பு அழைப்பாளராக மொடக்குறிச்சி எம்எல்ஏ சண்முகம் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு அரசின் திட்டங்களை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், மேலும் ஏதேனும் பிரச்சனை என்றால் எம்எல்ஏ மற்றும் கலெக்டர் அலுவலகத்தை அணுகலாம் என்றும் கூறினர். தூத்துக்குடி டேவிட்ஸ்புரம் ராமதாஸ் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு காளியம்மன் பவதாரணி திருக்கோவிலில் 2000 பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி டேவிஸ்புரம் ராமதாஸ் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு காளியம்மன் பவதாரணி கோவிலில் ஆடி கூழ்வார்த்தல் விழாவை முன்னிட்டு 2000 பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி எஸ்பி சிட்ஃபண்ட் நிறுவனர் மக்கள் சேவகர் ஏ சுதாகர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் மீனவ அணி அமைப்பாளர் ஜான்சன், ஆரோக்கியபுரம் பத்ரகாளியம்மன் கோவில் முன்னாள் தலைவர் பாஸ்கர் உட்பட ஏராளமானோர் அன்னதான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் குடியிருப்பவர்களுக்கு மின் இணைப்பு வழங்க பல்லாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கும் இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகத்தை கண்டித்து குத்தகை விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சேந்தங்குடி பகுதிகள் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான இடம் என்று கூறி அரசு புறம்போக்கு நிலத்திற்கு அடிமனை வாடகை வசூல் செய்யும் தருமபுரம் ஆதீன நிர்வாகத்தை கண்டித்தும் மின் இணைப்பு பெறுவதற்கு தடையில்லா சான்று வழங்க ஆயிரக்கணக்கான ரூபாய் லஞ்சமாக பெறுவதை தடுக்க வலியுறுத்தியும் மயிலாடுதுறையில் தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான வதனேஸ்வரர் ஆலயம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான அடிமனை பயனாளிகள் விவசாயிகள் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டம் வில்லியநல்லூர் செண்டிருப்பில் அருள்பாலிக்கும் சுயம்பு ஸ்ரீ அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 6ஆம் ஆண்டு வரிசை ஆடி பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டம் வில்லியநல்லூர் செண்டிருப்பு சுயம்பு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பழங்கள், இனிப்பு வகைகள், அலங்கார பொருட்கள் நிறைந்த சீர்வரிசை தட்டுகளுடன் வீதி உலாவாக வந்து சிறப்பு வழிபாடு செய்தனர். கும்பகோணம் அண்ணாமலை குரூப் சார்பில் நடைபெற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.